பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களை இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. சென்ற சனிக்கிழமை சென்னையில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். எந்த அளவுக்கு நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மக்களை சேர்ந்து அடைகின்றன என்பதை அங்கு வந்திருந்த கூட்டத்தை பார்த்த பொழுதுதான் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏராளமான புதிய புதிய ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். கட்டுகளில் உள்ள ஜனங்கள், போராட்டங்கள் மத்தியிலே வாழுகிற ஜனங்கள், எங்கு செல்கிறோம் என்று தெரியாதபடி பிரயாணிக்கிற ஏராளமான மக்கள் அங்கே வந்தார்கள். அவர்களுக்கான கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தது மாத்திரமில்லாதபடி அவருடைய விடுதலைக்காக ஜெபிக்கும்படியாகவும் ஆண்டவர் உதவி செய்தார். பிரியத்துக்குரியவர்களே, அனைவருக்கும் எல்லோருக்கும் நாம் ஜெபித்து அவர்களை திருப்திப்படுத்தி நாம் அனுப்பினோம். சகோதரர் மங்களராஜ் அவர்கள் நல்ல உணவை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தினார்கள். பொறுப்பாக இருந்த பிள்ளைகளும் நன்கு கவனித்து கொண்டார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் 5வது சனிக்கிழமை வருகிறது. நமக்கு எந்த கூட்டமும் இல்லை என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நாம் புதிதான ஒரு இடத்திற்குள்ளாக பைபிளில் நம்ம கடந்து போகின்றோம். அந்த சம்பவத்தை பாருங்கள். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகின்றேன். பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே காத்திருங்கள், இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகிலடையும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி வெளித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேலை பாத்திரம் நம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவருடைய அந்த கடைசி இரவிலே அவர் என்ன செய்கிறார் பார்த்தீர்களா? ராபோஜனத்தை அவர் கொண்டாடுகின்றார். பஸ்கா பண்டிகையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அவர் தன் இரத்தத்தையும் மாம்சத்தையும் நாம் புசிக்கும்படியாக ஹோலி கம்யூனியனை அவர் அங்கே உண்டு பண்ணுகிறார். ஒரு நீண்டகால பாரம்பரியத்தை உடைத்து ஒரு புது பாரம்பரியத்தை அங்கே அவர் உண்டாக்குகின்றார். தன்னுடைய இரத்தமும் தன்னுடைய மாம்சம்தான் இனி ஜனங்களை ரட்சிக்கப் போகிறது. அது வரைக்கும் ஆட்டுக்குட்டியை அடித்து இரத்தம் பூசி நிலைக்காலையில் சட்டத்தில் பூசி எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சங்கார தூதனால் காப்பாற்றப்பட்டது நினைவு கூர்ந்து காலங்காலமாக இஸ்ரவேலர்கள் அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடி வந்தாங்க. இப்போது அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் அல்ல, தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுடைய இரத்தம் ஜனங்களுடைய மீட்பிற்காக சிந்தப்பட போகிறது என்பதை அவர் அறிவித்து, நாமும் கூட அவருடைய மாம்சத்து இரத்தத்தையும் பானம் பண்ணும்படியாக அவர் ஒரு புது வழிமுறை அங்கே உண்டாக்கினார் என்று சொல்லி காண்கின்றோம். அதுவரைக்கும் ஆயிரம் காலங்களாக பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டு வந்தது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் மாம்சமும் நம்மை ரட்சிக்கும்படியாக புதிதாக நமக்கு அங்கே கொடுக்கப்படுவதை காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை பார்த்தீர்களா? நம்முடைய வாழ்க்கையிலும் காலகாலமாக இருந்து வருகிற சாபங்கள், காலகாலமாக இருந்து வருகிற வியாதிகள், காலகாலமாக இருந்து வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்மை துன்பப்படுத்துகின்ற வேதனைப்படுத்துகின்ற சம்பவங்களை கர்த்தர் நிறுத்திவிட்டு அப்படி இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் நமக்கு மீட்பை கொண்டு வரும்படியாக தெரிந்து கொண்ட நாட்கள் தான் இந்த கஸ்தியின் நாட்கள். நம்முடைய குடும்பத்தில் ரொம்ப வருஷமாக பிரச்சனைகள் இருக்கலாம், ரொம்ப வருஷமாக போராட்டங்கள் இருக்கலாம்,
பிள்ளைகளினாலே ரொம்ப வருடங்கள் சொல்ல முடியாத நிந்தைகள் இருக்கலாம். கணவனாலே மனைவியினாலே அதிக நெருக்கங்கள் நமக்கு இருக்கலாம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த கஸ்தி நாட்களிலே, இந்த லெந்து நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து தியானிக்கிற பொழுது, சிலுவை மரத்தை குறித்து தியானிக்கின்ற பொழுது, நிறகால அந்த பாடுகள் முடிவுக்கு வந்து புதிதான ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு உண்டாகும். இதுவரைக்கும் இருக்கிற பாடுகளெல்லாம் முடிவுக்கு வரும், புதிய ஆசீர்வாதங்கள் ஆரம்பிக்கும் என்பதையே இதிலிருந்து நாட்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. எதற்காக சிலுவை குறித்து சிந்திக்க வேண்டும்? எதற்கு இந்த நாட்களில் நாம் துக்கத்தை அனுஷ்டிக்க வேண்டும்? எதற்கு கிறிஸ்தவர்கள் தவக்காலம் என்று சொல்லி ஒன்று அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கேள்விக்குறி இருக்கிறது. அநேக லெந்து கால செய்திகள் வருகின்றன. நிறைய பேர் ஆண்டவருக்காக இந்த நாட்களில் உபவாசம் செய்கின்றார்கள். நிறைய பேர் கல்வாரி காட்சியை நினைத்து, அதிக பாடுகளை நினைத்து, அவருடைய பாடுகளை நினைத்து கண்ணீர் வடிக்கிறாங்க. இவ்வளவு தியாகங்களை செய்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் என்றால், நமக்காக ஆண்டவர் பாடுகளை பட்டு நம்முடைய துக்கத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். புதிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தர இருக்கின்றார். அதற்காக ஒரு பெரிய விலைக்கிரயத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் செலுத்துகின்றார். இதை நாம் தியானிக்கிற பொழுது, ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கிற பொழுது, ஆண்டவருடைய 7 வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற பொழுது, கெத்செமனேயிலே நம்முடைய ஆண்டவர் பட்ட பாடுகளை, அந்த ஆயத்த ஜெபத்தை நான் நினைவு கூறுகிற பொழுது, அவரை அடித்து பிடித்து இழுத்து சென்ற அந்த காட்சிகளை நான் நினைவு கூறுகின்ற பொழுது, நீண்ட காலமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வருகிற சாபங்கள், பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு அவைகள் நீங்கி செல்கின்றவைகளாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு அந்த பழைய பாடுகளும் பழைய பிரச்சனைகளும் நம்மை பின்தொடர்ந்து வர முடியாது. சிலுவையில் அதனை ஆண்டவர் அப்படியே கொண்டு விடுகின்றவராக இருக்கின்றார். அந்த பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார். எனவே இந்த நாட்களில் ஒரு பக்கம் துக்கம், நம்முடைய ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார், நமக்காக பல பாடுகளை அனுபவித்தார் என்பது தியானிக்கின்ற காலங்கள், தவக்காலங்கள். இன்னொரு பக்கம் இயேசு நமக்கு புது வாழ்வு தந்தார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த நாளிலே நமக்கு உண்டாகிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி சொன்னார். இனி பாடு உனக்கு கிடையாது மகனே, இனி பாடு கிடையாது உனக்கு மகளே, இனி உன் குடும்பத்தில் சாத்தான் இஷ்டம் போல துள்ளி விளையாட முடியாது, நான் உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறேன் என்று சொல்லி சிலுவையை நோக்கி நம்மை அழைக்கின்றார். இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிற எல்லா ஆசீர்வாதங்களின் பிறப்பிடம் சிலுவை என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. வேறு எங்கு சென்று நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எத்தனை மைல்கள் நாம் கால்நடையாய் நடந்து போய்கொண்டே இருந்தாலும், செருப்பு போடாமல் நடந்து பாதமெல்லாம் புண்ணாகி போனாலும் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எவ்வளவோ நாட்கள் நாம் உபவாசம் இருந்தாலும் இந்த சிலுவைக்கு வராதபடிக்கு நமக்கு வாழ்க்கையில் ஒரு மாறுதலும் வரவே வராது. ஏனென்றால் சிலுவை தான், அங்கு தொங்குகிற ஆண்டவர் இயேசு தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு பிறப்பிடமாக, ஆரம்ப இடமாக இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். சிலுவைக்குள்ளே ஆண்டவர் போருக்கு முன்னால் அவர் அதற்கு ஆயத்தமாகிறார். கடைசி ராபோஜனத்தை அவர் தன்னுடைய சீசர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். என்றால் பிற்பாடு அந்த ராபோஜனத்தை நாமும் ஃபாலோ பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். நாமும் ஹோலி கம்யூனியனில் மாதந்தோறும் இல்லைனா வாரந்தோறும் இல்லைனா எப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் அந்த ராபோஜனத்தை நாம் சாப்பிடும்படியாக, பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாறும்படியாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு பாக்கியம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், அது ராபோஜனத்தை கொண்டாடின பின்பு அவர் அங்கே கெத்செமனே எனப்பட்ட தோட்டத்துக்கு போகின்றார். அங்கே சென்ற பிறகுதான் ஒரு புதிய இயேசு கிறிஸ்துவை அங்கே பார்க்கின்றார்கள். இன்னும் சில மணி நேரங்களிலே தன்னை பிடிக்கப் போகிறார்கள், அடிக்கப் போகிறார்கள், தன்னை காட்டி கொடுக்க போகிறார்கள், தன்னை தரதரவென்று இழுத்துச் செல்ல போகிறார்கள், தன்னை சிறுமைப்படுத்த போகிறார்கள், தன்னை சித்திரவதை செய்து சிலுவையில் அடித்து கொள்ளப் போகிறார்கள். இந்த மனுக்குலத்திற்காக நான் நிறுத்தம் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருந்தார். அதற்கு ஆயத்தம் செய்யும்படியாக அந்த கெத்செமனே நோக்கி ஆண்டவர் போனார் என்று இந்த இடத்துல நான் காண்கிறோம். ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இப்பொழுது ஆண்டவருக்கு இருக்கிறது. இந்த உலகத்தின் மொத்த பாவத்தையும் மொத்த வியாதியையும் அவர் சுமக்க வேண்டும். இந்த கூட்டத்துக்கு போகும்போதெல்லாம் இறுதியில் ஜனங்கள் ஜெபிக்க வருவாங்க. அப்போ அவங்க ஒவ்வொருவருடைய தலையிலும் கை வைத்து ஜெபிப்பது அடியாருடைய வழக்கம். ஏனென்றால் ஜனங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள். அப்பொழுது அவருடைய தலையில் கை வைத்து நாம் ஜெபிக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய நிம்மதி. பிரதர் கையில் வச்சு ஜெபம் இருக்காங்க, விசுவாசத்தோடு அவர் தலையை கொடுக்குறாங்க.
அதை தொட்டு ஜெபிக்கிற பொழுது ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்குள்ள இருக்கிற பாவக்கிரியைகள், வியாதியின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் அடியார்களை தாக்கும். ஒரு ஊழியத்தை முடித்துவிட்டு வந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்காய் திறப்பில் நின்று ஜெபித்து விட்டு வருகிற பொழுது அதிக களைப்பாக இருக்கும், அதிக போராட்டமாக இருக்கும். இதையும் மீறி தாண்டி தான் சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லி மறுபடியும் கிருபை பெற்றுக்கொண்டு தான் தொடர்ந்து ஊழியத்தை செய்ய வேண்டும். நேற்றைய தான் முழுவதும் ஊழியத்தை முடித்துவிட்டு இரவு முழுவதும் பிரயாணம் செய்துவிட்டு 2 இரவுகள் தொடர்ந்து பிரயாணம், ட்ராவல். இன்றைக்கி ஊருக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே நான் இப்பொழுது உங்களுக்கு செய்தி கொடுப்பதற்காக உட்கார்ந்துருக்கிறேன். தொடர்ச்சியான ஊழியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்காக காத்திருக்கின்றன, தொடர்ச்சியான பணிகளும் காத்திருக்கின்றன. இப்படி இருக்கத்தக்க அந்த நேரங்களில் ஒரு 1000 பேருக்கு ஜெபம்ன்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். மொத்த உலகத்தின் பாவங்களையும் தூக்கி சுமக்க வேண்டும். இது வரைக்கும் இந்த பூமியில் எத்தனையோ கோடி ஜனங்கள் பிறந்தாங்க, கடந்து போனாங்க. இப்போது இந்த உலகத்தில் 500 கோடி மக்களுக்கு அதிகமாக இருக்காங்க. இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த பூமிக்கு வர இருக்கிறாங்க, போக இருக்கிறாங்க. இத்தனை கோடி ஜனங்களின் பாவத்தையும் சாபத்தையும் வியாதிகளையும் தனி மனிதனாக இயேசு கிறிஸ்து சுமக்க வேண்டும். அது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஒரு பெரிய விளக்கரையத்தை தான் செலுத்த வேண்டும் என்பதை இயேசு அறிந்திருந்து அதை கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து சிலுவை காட்சியை கொண்டு வந்து அவர் அங்கே பயங்கரமான ஒரு அனுபவம் தனக்கு காத்திருப்பதை பார்த்து அவர் தன்னுடைய சீடர்களை அழைச்சிட்டு போகிறாரு. வாங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. முக்கியமாக பேதுரு, யாக்கோபு, யோவான் எனப்பட்ட தன்னுடைய அருமை சீசர்கள் 3 பேரை, இவங்க 3 பேரை இருந்தால் எப்போவுமே ஆண்டவர் எங்கேனாலும் கூப்பிட்டு போனார். அந்த 3 பேர் மேலே ஆண்டவருக்கு அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம், அவ்வளோ நம்பிக்கை. அந்த இக்கட்டான நேரத்தில் இந்த 3 சீசர்களும் தன்னோடு கூட இருப்பாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதலாய் ஆண்டவர் சொல்ல அவர் பயப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இயேசு எங்கேயாவது பயந்து நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? இல்லவே இல்லை. ஆனாலும் கூட அந்த இறுதி நேரத்தில் வார்த்தை சொல்கிறது, அவர் பயப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கின்றது. மை ஹார்ட் இஸ் ஓவர்வெல்ம்ட் வித் தி சாரோ ஆஃப் பாயிண்ட் ஆஃப் டெத். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிலுவையில் அடிக்க போகிறாங்க, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர் பயப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினாராம். என்னை மிகவும் தொடுகிற வசனங்களில் இதுவும் ஒன்று. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமையுடைய தேவன், 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி வருகிற யூத ராஜகுலத்து சிங்கம், அவர் மரணத்தை கண்டு பயந்து வியாகுலப்பட தொடங்கினாரா? இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது ஒரு பக்கம் அவர் தெய்வகுமாரன், இன்னொரு பக்கம் மனிதகுமாரனாக இருந்தபடியினாலே நமக்காக எல்லா பாடுகளையும் அவர் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினபடியினாலே மரணத்துக்கு ஏதுவான துக்கம் ஒரு மனிதனுக்கு வருகிற பொழுது, இறுதி காலத்தில் இந்த பூமியை விட்டு கடந்து போகிறோம் என்று அறிய வருகிற பொழுது ஒரு மனிதன் எவ்வளோ துக்கப்படுவான், ஒரு பெண் எவ்வளோ துக்கப்படுவாள் என்பதை தானே ருசி பார்க்க விரும்பி, இன்னொரு பக்கம் இந்த உலகத்தின் மொத்த பாவங்களையும் சுமக்கிற பொழுது எவ்வளவு தன்னை அடிப்பார்கள் என்பதை உணர்ந்து அவர் பயப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினாரா? தானே அதை அனுபவிக்கட்டும். தான் உருவாக்கின அந்த ஜனங்கள், தன்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட அந்த ஜனங்கள், தனக்கு பிரியமான பிள்ளைகள், அவர்களை தப்புவிக்க வேண்டும் என்றால் நானே இந்த பாடுகளை அவர்களுக்காக அனுபவிக்கட்டும். அவர்களாலே அதை அனுபவிக்க முடியாது, அவர்களாலே இந்த பாவங்களை சுமக்க முடியாது. எனவே அவருடைய பாவங்களின் தண்டனைகளை நான் சுமக்கட்டும் என்று நம் மீது வைத்த அதிகப்படியான அன்பு நிமித்தமாக ஆண்டவர் அங்கே அந்த பாடைகள் வழியாக, அந்த பயத்தின் வழியாக, அவரே மரணத்தின் வழியாக அவரே கடந்து போனார் என்று காண்கிறோம். எதற்காக தெரியுமா? தகுதியற்ற நம்மீது அவர் வைத்த அன்பின் நிமித்தமாக. சிலுவை என்றால் என்ன? நம்மீது, தகுதியற்ற நம்மீது, பாவிகளாகி நம்மீது ஆண்டவர் வைத்த அதிகப்படியான அன்பை காண்பிக்கின்ற இடம்தான் இந்த சிலுவை. மகனே, நான் உன்னை நேசிக்கின்றேன், மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை உண்மையாய் நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்ற இடம்தான் அந்த கல்வாரி சிலுவை. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் எத்தனையோ பொய்யான அன்பை தங்களுடைய வாழ்வில் நம்பி அவர் சோரம் போகிறாங்க. மனிதர்களுடைய அன்பிற்காக எத்தனையோ பேர்கள் இயங்குகின்றார்கள், பிள்ளைகளுடைய அன்பிற்காக எத்தனையோ பேர்கள் இயங்குகின்றார்கள். கல்லூரியில் படிக்கிற காலங்களில் நண்பர்கள் மத்தியில் அன்பு கிடைத்து விடாதா, எதிர்பாலினத்தின் மத்தியில் ஏதாவது அன்பு கிடைச்சிடாதா, கொஞ்சோல் அன்பு கிடைச்சிடாதா என்று எத்தனையோ பேர்கள் இயங்குறாங்க. என்ன நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய வாலிபர்கள் என்ன சொல்கிறாங்க? ஐ வாண்ட் டு பி லவ்டு பை எவ்ரிபடி. எனக்கு நேசிக்கிறதுக்கு நிறைய பேர் எனக்கு வேணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். இந்த உலகத்தின் அன்பு வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு சில நேரங்கள் அது கிடைக்கலாம், அது கொஞ்ச காலம் இருக்கும், அதுக்கு பிறகு தோன்றி அது மறைந்து போகும்.
நீர்மேல் உள்ள குமிழி போல் அது தோன்றி மறையும். அதுக்கு பிறகு ஐயோ இந்த அன்பு இல்லாமல் போய்விட்டதே, நான் ஏமாந்து போனேனே என்று அவர்கள் வருத்தப்படுவார்கள், துக்கப்படுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, சிலுவையின் அன்பு அவருடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இருக்கிறது. ஏனென்றால் சிலுவையில் தொங்குகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எல்லா காலத்திலும் உண்மையாய் நேசிக்கிறவராக, நம்மை ஒருபொழுதும் அவர் கைவிடாதவராக, ஒருபொழுதும் நம்மை மறக்காதவராக அவர் இருக்கின்றார். Jesus Christ's love for us is somewhat very, very, very pure, very, very great, very, very big. அது ரொம்ப மிக மேலான அன்பு, மாறாத அன்பு, unchangeable love, unconditional love, எதையும் எதிர்பார்த்து அல்ல, நமக்காக கொடுக்கப்பட்ட வெளியேறப்பெற்ற அன்பு, சிலுவையின் அன்பு. உங்களை உண்மையாய் நேசிக்கிறவர் ஒரு உண்டு, அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. A person truly loves you, he is our Lord Jesus Christ. அவர்தான் நம்முடைய ஆண்டவர், அவர்தான் நம்முடைய இரட்சகர். எனவே இந்த அருமையான நாளிலும் கூட நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். எனக்காக யார் உண்டு, என்னை நேசிக்க யார் உண்டு கேட்குறீங்களா? உங்களை நேசிக்கிறதுக்கு இயேசு இருக்கிறாருங்க. உங்களுக்காக தான் அந்த கெத்செமனேக்கு அவர் போனார், கல்வாரிக்கு அவர் போனார், உங்களுக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார், உங்களுக்காகத்தான் அவர் மரித்தாருங்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அவர் அந்த துக்கத்தை தன்னுடைய 3 சீசர்கள்ட்ட, பிரியமான சீசர்கள்ட்ட சொல்ல, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கைண்ட்லி சப்போர்ட் மீ இன் ப்ரேயர். என்னைக்கு கேட்டார் இயேசு எனக்காக ஜெபம் பண்ணுங்க? ஆனால் அன்னைக்கு அவருக்கு ஜெபம் தேவையாக இருந்தது. எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி அவர் வியாகுலப்பட தொடங்கினார். அந்த பார்த்தீங்களா, தீயிலடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவர் தனியாக போய் ஜெபம் பண்ணுறார். 12 பேரில் 9 பேர் அங்கே தள்ளி நிப்பாட்டார், கொஞ்சம் தள்ளி. அதுக்கு பக்கத்தில் 3 பேரை நிப்பாட்டுறார், ரிக்வெஸ்ட் பண்ணுறார். இப்போ தனியாக போகிறார், கல்லறை தூரத்தில் பக்கத்தில் தான் இருக்கார், போய் ஜெபம் பண்ணுறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தாரா. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு, முக்கியமான நேரத்தில் இருக்கார். ஆனால் அந்த 3 சீசனில் பக்கத்தில் கூட்டம் வந்தால் கூட ஜெபிக்கும் பொழுது அவர்களை விட்டு தள்ளி அப்புறம் போய் பிதாவிட்ட தனித்திருந்தார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். ஜெபம் நமக்கு நிறைய பேர் செய்யணுங்கிறது உண்மைதான், நம்ம நிறைய பேர் ஜெபத்தில் தாங்கணுங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த ஜெபம் நிறைய பேர் நமக்கு பண்ணணும், கண்டிப்பாக பண்ணட்டும். நம்முடைய பெற்றோர்கள் பண்ணட்டும், தாத்தா பாட்டிமார் பண்ணட்டும், நம்முடைய நண்பர்கள் பண்ணட்டும், நம்மளை நேசிக்கிறவங்க பண்ணட்டும், மக்கள் பண்ணட்டும், தாய்மார்கள் செய்யட்டும். ஆனால் தனி ஜெபம் என்று உண்டு வாழ்க்கையில் மிக முக்கியமானது. எல்லாரையும் விட்டு தனித்து பிதாவோடு, ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கிற நேரம், காத்திருக்கிற நேரம் மிக முக்கியமானது. பிதாவே, உரிமையோடு அவர் சொல், எவ்ரி திங் இஸ் பாசிபிள் பாரு, எல்லாம் கூடும், உங்களுக்கு எல்லாம் கூடும்பா, அவங்க சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்பா, இந்த சிலுவை எனக்கு வேண்டாயா, உங்கள் சித்தமானால் இந்த சிலுவையில் நான் அடிக்கப்படாமலேயே இந்த மனக்குலத்தை காப்பாற்ற ஏதாவது வழி செய்யுங்கப்பா. அவர் அந்த நேரத்தில் தன் பிதாவிடத்தில் போய் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், இந்த சிலுவை என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி அவர் கண்ணீரோடு ஜெபித்தார் என்று காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அந்த தனிமை ஜெபத்தை நாம் காண்கிறோம். அவங்கெல்லாம் தூரம் இருக்கிறாங்க, இவர் தனிமையில் பிதாட்ட ஜெபிக்கிறார், தெளிவாக ஜெபிக்கிறார், வாய் திறந்து ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், உங்களுடைய சித்தம் நடக்கட்டும், என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம் தான், ஆனால் இந்த பாத்திரம் நீங்கட்டும், என்னை விட்டு நீங்கட்டும். எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஃபார் யூ ஃபாதர், எல்லாம் உமக்கு கூடும் அல்லவா என்று சொல்லி பிதாவிடத்தில் அவர் உரிமையோடு ஜெபித்தார், தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார் என்று நாம் காண்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் கூட இப்படியாக தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கிறோமா? வாலிப மகனே, வாலிப மகளே, கர்த்தர் சித்தத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் ஒப்பு கொடுத்து நீ ஜெபிக்கிறாயா? ஐயா, அம்மா, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் சித்தம் இருக்குதான்னு அறிந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? இல்லைனா டும்டாம் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொன்னாங்க. டும்டாம் ப்ரேயர் நம்ம ஜெபம் பண்ணுறோமா? டும்டாம்னா என்ன? எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டாம். இதுதான் டும்டாம் ப்ரேயர். எல்லாருடைய ஜெபம் இன்றைக்கி டும்டாம் ப்ரேயர் தான். எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டாம், எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு நாம் கண்டிஷன் போடுறவங்களாக நம்ம இருக்கிறோம். எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லி கேட்கின்றோம். ஆனால் கெத்செமனேல அப்படி ஆண்டவர் டும்டாம் ப்ரேயரை செய்யவில்லை. இப்படி சித்தத்தின்படி என்னை செய்யுங்கிற தம்ங்கிற ப்ரேயரை செய்தார். சித்தம், தேவ சித்தம் நிறைவேறட்டும். நான் எதற்காக இந்த பூமிக்கு வந்து அந்த சித்தம் மாத்திரம் நிறைவேறணும். எனக்கு ஆசையாக இருக்கிறது இந்த பாத்திரம் என்னோட நீங்கணும், ஆனால் உம்முடைய சித்தம் தான் என் வாழ்க்கையில் இருக்கணும். டும்டாம் வேண்டாம், உம்முடைய சித்தம் வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே ஜெபித்தாரா. எவ்வளவோ ஆசைகள் இன்றைக்கு நமக்கு இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து, நம்முடைய ஊழியங்களை குறித்து, நம்முடைய
பிள்ளைகளின் வாழ்க்கை குறித்து எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம். இருப்பினும் கூட இதெல்லாம் என்னுடைய ஆசைகள், எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும், உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்ற பொழுதுதான் பிரியத்துக்குரியவர்களே அங்கே நாம் மாபெரும் வெற்றி பெறுகிறோம் என்பதில் சந்தேகம். ஜெபம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? தேவ சித்தத்திற்கு நாம் உண்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது தான் ஜெபம். நம்ம ஆசைகள் 1000 இருக்கலாம், கோடி இருக்கலாம், அதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவரை இதுவும் சித்தன்னா நிறைவேறட்டும். இப்படியாக ஆண்டவர் அங்கே ஜெபித்து ஆண்டவரிடத்தில் பிதாவிடத்தில் உதவி கேட்கின்றார். உதவி கேட்டுவிட்டு அவர் அங்கே வருகிற பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். கர்த்தர் தான் நமக்கு செய்யணும். அங்கே பாருங்கள் 37ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? பார்த்தீங்களா? அவர் திரும்பி வராரு, பாரத்தோடு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அங்கே ஒரு காட்சி நடக்கின்றது. என்ன காட்சி நடக்கிறது? அங்கே பேதுரும் யாக்கோபு யோவானும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறாரு, அழுறாரு. என் ஆத்மா மரணத்துக்கு ஏதோ துக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, பயப்படுறாரு, வியாகுலப்படுறாரு. இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அப்படி தூங்கிடுறாங்க. மிகப்பெரிய ஜோக் இதுதான். அவர் அங்கே துடித்து கொண்டிருக்கிறார், புழுவை போல துடித்து கொண்டிருக்கிறார், தீயிலை போடப்பட்ட புழுவை போல. தண்ணீரிலிருந்து வெளியே போடப்பட்ட ஒரு மீன் தண்ணீருக்காக தவிக்கிறது போல தவிச்சிட்டு இருக்கார். ஆனால் இவங்க நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க ஒரு காலம் அவங்க ஊழியத்தில் எந்த பாரமாகவும் இருந்ததே இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் தான் சுமந்தார். இவங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல சாப்பாடு, நல்ல மரியாதை, ராஜ மரியாதை. போகிற இடமெல்லாம் அவருக்கு ஏசப்பா கூட அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு சிறப்பு, ஒரு குறையும் இல்லை. இப்போ திடீர்னு ஜோம்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? நல்லா தூங்குறாங்க. அவர் 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? அவர் உடைஞ்சு போறாரு. ஏன் பேதுருவே, 1 மணி நேரமாவது நீ எனக்காக ஜெபிக்க கூடாதா? இந்த உலகத்தில் உங்களோடு இருப்பவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். உலகத்தில் இருக்கிறவங்க அநேகர் என் கூட இருந்தவங்கெல்லாம் இப்படி தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஜெபம்லாம் எதிர்பார்த்தோம்னா நம்ம ஏமாந்து போய் விடுவோம். அவர்களிடத்தில் நாம் அன்பை எதிர்பார்ப்போம் என்றால் ஏமாந்து போய் விடுவோம். அவர்கள்ட்ட சப்போர்ட் வரும் நம்ம நினச்சோன்னா எதிர்பார்ப்போம்னா ஏமாந்து போயிடுவோம். அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க, அவங்க ஜாலியாக இருப்பாங்க, அவங்க நம்முடைய சந்தோஷத்திலே பங்கு கொள்ளுவாங்க, நம்முடைய துக்கத்தில் பங்கு கொள்ள மாட்டாங்க. ஏசப்பட சீசர்கள் அவருடைய மகிமையிலே, அவருடைய ராஜ மகிமையிலே, அவருடைய ஊழியத்தில், அவருடைய வல்லமையில ஜனங்கள் நீ ராஜாவா வேண்டும் சொல்லி கதறிய பொழுது, ஒரு பெரிய கூட்டம் வந்த பொழுது அவர்கள் கம்பீரமாக நின்றார்கள். இயேசு வேண்டும் சொன்னாங்க. ஏசப்படைய அந்த மகிமையில் பங்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு துக்கமாக இருக்காரு, அழுறாரு, அவர் பாடுபடுறாரு, வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவங்க நிம்மதியை தூங்கிடுறாங்க. சந்தோஷத்தில் பங்கெடுத்த சீசர்களுக்கு அவருடைய துக்கத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் போய்விட்டது. இதுதான் இன்றைய உலகம். when you laugh, the whole world will laugh with you. when you cry, you alone can cry. நீங்கள் சிரிக்கிற பொழுது உலகமே சேர்ந்து உங்களோட சிரிக்கும். நீங்கள் அழும் பொழுது நீங்கள் மட்டும்தான் அழணும், ஒருத்தர் அழ மாட்டாங்க. கெட்டகுமாரனுக்கு எத்தனையோ நண்பர்கள் இருந்தார்கள். கெட்டகுமாரன் பின்பால் எவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் சென்றது. ஆனால் அவர் பன்றி மேய்க்க போன பொழுது, ஆகாரம் இல்லாமல் போன பொழுது ஒருவரும் பக்கத்தில் இல்லை. இதைத்தான் நாம் மறக்கக்கூடாது. தனிமையிலே அந்த கெட்டகுமாரன் வாடினான் என்று நாம் அறிய வருகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய சந்தோஷத்தில் மகிமையிலே பாடுபட்ட அந்த பங்கெடுத்த அந்த சீசர்கள் அவருடைய துக்கத்தின் நேரத்தில் அவர்கள் நல்ல இன்பமாய் தூங்கினார். நல்ல சாப்பாடு, நல்லா தூங்கினாங்க. ஏசப்பாவுடைய துக்கத்தில் ஒரு சிறிதளவு கூட பங்கெடுக்கலை. உங்கள்கிட்ட இருந்து எவ்வளவு நாளும் வாங்கிக்கிடுவாங்க, உங்கள்கிட்ட இருந்து எவ்வளவு நாளும் சந்தோஷத்தில் அவங்க கூட இருப்பாங்க, உங்கள்கிட்ட இருந்து எவ்வளோ நாளும் சாப்பிடுவாங்க, உங்கள் கூட இருந்து எவ்வளவோ வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் கஷ்டம்னு ஒன்று வரும்போது யாருமே உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்த்தா தான் உங்களுக்கு ஏமாற்றம். இயேசு கிறிஸ்து இந்த 3 வீட்டு ஜெபத்தை எதிர்பார்த்தார், அதனால தான் அவருக்கு ஏமாற்றம். கொடுக்குற வரைக்கும் நீங்கள் கொடுத்தா இவங்க கூட ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். குறையிலே ஆகாரத்தை போட்டால் கோடி காக்காக்கள் வரும் என்று முன்னோர்கள் சொல்லுவாங்க. உங்ககிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் 1000 பேர் உங்கள் பின்னால் வருவாங்க. 1000 பேர் நீங்கள் வாழ்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. வாழ்க வாழ்கம்பாங்க. ஐயாவை மாறி உண்டோ, அம்மாவை மாறி உண்டோம்பாங்க. வாலிப மகளே, உன்ட்ட அழகு இருக்கிற வரைக்கும் இந்த உலகமே பின்பாக வரும். உன் பின்னே உன் காலடியில் விழுந்து கிடக்கும். ஒரு கடைக்கன் பார்வை கிடைக்காதா என்று ஏங்கும். அம்னன் தாமருக்காக ஏங்கினது போல
இந்த உலகமே இயங்கும். ஆனால் வயதான பிறகு ஒருவரும் பின்பாக வர மாட்டாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒருவரும் வர மாட்டாங்க. ரிட்டையர்ட் ஆகி பவுன்ஸ் ஆன பிறகு, சம்பளம் இல்லாமல் போன பிறகு ஒருத்தர் வர மாட்டாங்க. அவன் வேலையை பாரு அப்படிம்பாங்க. காரணம் ரிட்டையர்ட் ஆகிட்டால போ அப்படிம்பாங்க. இயேசு கிறிஸ்து 3 வருஷத்துல அவர் பின்னாலே இருந்த சீசர்கள், எங்களுடைய ஆண்டவர்னு சொன்னவர், உரிமை பாராட்டினவங்க, சிறு பிள்ளை ஜெபிக்க வரும்போது தள்ளி விட்ட சீசர்கள், இன்னைக்கு ஒரு கெத்செமனேல அழுதுட்டு இருக்காரு, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன என்று சொல்லி, உங்களுடைய இன்பத்தில் பங்கு பெறுபவர்கள் உங்கள் துக்கத்து நேரத்தில் எங்களுக்கு என்னன்னு சொல்லி அது பாட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படிதானே இருக்கு உங்க குடும்பத்தில், அப்படிதானே இருக்கு உங்க வாழ்க்கையில. உங்கள் துக்கத்தில் யாராவது பங்கெடுப்பாங்களா? உங்கள் கஷ்டத்தில் யாராவது பங்கெடுப்பாங்களா? ஒருத்தரும் பங்கெடுக்க மாட்டாங்க. ஏசப்பாவு கூட பங்கெடுக்கல சீசர்கள், நம்ம கூட பங்கெடுக்க போகிறாங்க. அதனால் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இந்த உலகத்தின் அன்பு சந்தோஷத்தின் நேரத்தில் தான் நம்மோடு கூட இருக்கும். நம் சம்பாதிக்கும் நேரத்தில் தான் நம்மோடு கூட இருக்கும். நம் துக்கப்படுகிற நேரத்தில், நான் நொறுக்கப்படுற நேரத்தில் ஒருவரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இயேசு தான் நம்ம கூட இருப்பார். அந்த தனிமையின் பாதையிலே, அந்த ஏமாற்றத்தின் பாதையில கடந்து சென்ற நம்முடைய ஆண்டவர், இன்றைக்கு நாம் அந்த பாதையின் வழியாக ஒருவரும் இல்லாத பாதையில நாம் கடந்து போகிற பொழுது, ஒருவரும் உதவி செய்ய இல்லாமல் நாம் தடுமாறுகிற பொழுது, நம்மை அவர் கண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நம்மை புரிந்து கொள்கிறவராக இருக்கின்றார். எனவே நீங்கள் கலங்க வேண்டாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். ஏசப்பா நம்ம புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் படுற பாடுகளை ஒருத்தர் உங்க கூட இல்லாத நெருக்கப்படுற நெருக்கங்களை அவங்க இப்போ கண்டிப்பாக ஏசப்பா புரிஞ்சு கொள்வாங்க. டும்டாம் ப்ரேயர் வேண்டவே வேண்டாம். இது வேண்டும் அது வேண்டாம், எனக்கு இது வேண்டும் அது வேண்டாம். அந்த டும்டாம் ப்ரேயரே வேண்டாம். தம்தம் ப்ரேயர் பண்ணுங்க. உம் சித்தம் தம்தம் ப்ரேயர் தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டும். ஆனால் உம் சித்தம் நடக்கட்டும், உம்முடைய சித்தப்படி என்ன நடத்துங்க, எதுனாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு இது ஆசை அது ஆசை, ஆனால் தம்தம் உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று ஒப்புக் கொடுங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நான் ஜெபிக்கலாமா? இம்மானுவேலின் இரத்த ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ, அல்லேலூயா பாரதோ கல்வாரியிலே அதோ, 5-6 கோடி ஓடுதே, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுதே, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுதே. பாவியான கல்லனும் ஊற்றில் மூழ்கினான், பாவமண்ணி பானந்தம் கண்டு பூரித்தான். பாவியான கல்லனும் ஊற்றில் மூழ்கினான், பாவமண்ணி பானந்தம் கண்டு பூரித்தான். இம்மானுவேலின் இரத்த ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ, அல்லேலூயா பாரதோ கல்வாரியிலே அதோ, 5-6 கோடி ஓடுதே, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுதே, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுதே. அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எவ்வளவு ஆண்டவர் எங்களுக்காக நீர் பாடுபட்டு எப்படியாய் தனிமையை நீர் ஆண்டவரே தோத்திரம் ஐயா, என் தகப்பனே எவ்வளவு ஆண்டவரை கஷ்டங்களை பட்டீர் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதற்காக நமக்கு நன்றி அப்பா. உலகமே உம்மிட்டிருந்து நன்மை பெற்றது. 12 சீசர்கள் கூடவே இருந்து நன்மையை பங்கு பெற்றாங்க. துக்கத்தின் நேரத்தில் அவங்க பங்கு பெறலை, நிம்மதியாக தூங்கினாங்க. நாங்கள் தான் எங்களுக்கு நியமித்த பாடுகளை அனுபவிக்கணும், உண்மை தவிர யாரும் எங்களுக்கு துணையாக இருக்க மாட்டாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த நாளில் கற்றுக் கொடுத்தீங்க. எதிர்பார்ப்பது தவறு, எதிர்பார்ப்பது முட்டாள்தனம், சிறுபிள்ளைத்தனம் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. டும்டாம் ப்ரேயர் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், தம்தம் ப்ரேயர் தான் எங்களுக்கு வேணும் ராஜா. ஆண்டவரை எங்களுடைய மாம்சம் அழியட்டும், எங்களுடைய மாம்சத்தின்படியே எல்லாம் நடக்கணும், எங்களுடைய ஆசையின்படியே நடக்கணுங்கிற அது சுயநலமான ஜபத்தை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கன்னா நீங்கட்டும்பா அப்படின்னு நீங்கள் ஜோம் பண்ணீங்க, சிலுவை வேண்டான்னு சொல்லி ஜோம் பண்ணீங்க. ஆனால் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், தம்தம் ஆண்டவரே உம் சித்தம் ஆண்டவரே தோத்துறேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவர் உம் சித்தத்துக்கு எங்களை மனப்பூர்வமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய மாம்சம் அழியட்டும், சுய வெறுப்பு அழியட்டும் ஐயா. ஆண்டவரே தோத்திரமே, என்னை யாருமே நேசிக்கவில்லையே, யாரும் என் கூடவே இல்லை. நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சேன், எத்தனை பேரை தூக்கி விட்டேன், எவ்வளோ பேர் கூடயே கடந்தேன், எத்தனை பேரை தூக்கி சுமந்தேன், இன்னைக்கு ஒருத்தரும் என் கூட இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இதான் உலகம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரை நீங்களே எப்படியாவது உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மண்டாடுகிறோம்.
அப்பா, வியாதிகளை நீக்குவதற்காகவே சிலுவைக்கு போனீங்க, பாவங்களை மன்னிப்பதற்காகவே சிலுவைக்கு போனீங்க. வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள், கால்களில் அதிகமாக புண்களோடு இருந்து நடக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எப்படியாவது கர்த்தர் ஆண்டவரை அவர்களுக்கு நீர் மனம் இறங்கி எப்படியாவது அவர்களை வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவரை, என் தகப்பனை, எப்படியாவது மனம் இறங்கும் அப்பா, எப்படியாவது மனம் இறங்கும் அப்பா, எப்படியாவது மனம் இறங்கும் அப்பா. அந்த வியாதிகள்பட்ட இடங்களை தொடுவீராக, இன்ஃபெக்ஷனை மறைய பண்ணுவீராக, அந்த கிருமிகளை மறைய பண்ணுவீராக, கால்கள் மேலே அப்படி இன்ஃபெக்ஷன் பரவாதபடி பாதுகாப்பீராக. ஆண்டவரை, அந்த புண்கள் கருப்பு தன்மைகள்லாம் மறைந்து நல்ல கால்களாய் மாற்றுங்க. ஏனென்றால் அந்த கால்களில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷனை மறைய செய்யணுங்கிறதுக்காக உம்முடைய கால்களில் ஆணி அடித்தாங்கப்பா. ஹார்ட் ப்ராப்ளத்தில் மறைக்கணுங்கிறதுக்காக, ஒழிக்கணுங்கிறதுக்காக உம்முடைய இதயத்தில் ஈட்டி வச்சு குத்துனாங்க ஐயா. என் தகப்பனே, அந்த துளிகள், இரத்த துளிகள் வியாதியஸ்தர் மேலே பட்டு ஒரு அற்புதமான சுகம் கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். இன்னுமாக ஆண்டவரே, உடைய பலத்தினாலே எங்களை இடைகட்டுங்கப்பா, உடைய பலத்தினாலே எங்களை இடைகட்டுங்க ஐயா, உடைய இரக்கத்தினாலே எங்களை இடைகட்டுங்க ஐயா. ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திரு நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க, ஊழியத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க, இரவு தூங்க முடியாமல் தவிக்கிறவங்க, ஆண்டவர் விபத்தை சந்தித்து உருக்குலைந்து போயிருக்கிற பிள்ளைகள், மரண வியாதியில் சிக்கியிருக்கிற பிள்ளைகள், பல லட்சம் கோடி கடனில் இருக்கிறவங்க, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து அவளை காப்பாற்றுங்க. வாலிபத்தின் பாவங்கள் சிக்கியிருக்கிறவங்க விடுவீங்க. நீண்ட வயதுள்ளவர்கள் பூரண வயதில் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் உடைந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்த தாய் திருநாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிங்க. நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற ஆண்டவரே, ஜெபத்தினால தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. எப்படியாவது அடைக்கலான்குரிய முதியோர்கள் சேர அநேக முதியோர்களை அழைச்சிட்டு வாருங்க. அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஸ்கூலையும் கெட்ட எழுப்ப உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ்.